ஒரு குறித்த நம்முடைய படிப்பை நாம் தொடருவோம். We've been talking about the coming of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வருகையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். And I covered in the last couple of weeks, we covered the preparation factors, that's the three factors that prepare for the coming of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வருகைக்கு ஆயத்தம் பண்ணின மூன்று காரியங்களை குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். And those three things are அந்த மூன்று காரியங்கள் என்னென்ன? that the Father had promised the Holy Spirit. பரிசுத்த ஆவியை தருவேன் என்று பிதா வாக்கு பண்ணியிருந்தார். It is in that background and it is in that context that this great outpouring of the Holy Spirit is given. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த பின்னணியிலே தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். The Holy Spirit baptism is not given because we ask, it is because the Father has promised we ask and it is given. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நாம் கேட்பதனால பெற்றுக்கொள்வதில்லை, கொடுப்பேன் என்று பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகவே பெற்றுக்கொள்கிறோம். It is the Father's will. அது பிதாவினுடைய சித்தம். It is the Father's desire. அது பிதாவினுடைய விருப்பம். The Father wants to give. பிதா கொடுக்க விரும்புகிறார். And we simply ask and receive. நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். The second thing that is a preparation factor is that is the exaltation of Jesus. இரண்டாவது காரியம் இயேசுவானவர் உயர்த்தப்பட்டது. Without the exaltation of Jesus, the Holy Spirit could not be given. இயேசுவானவர் உயர்த்தப்படாமல் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட முடியாது. Jesus had to die on the cross, shed his blood, cleanse our hearts from our sins, so that our hearts could become the dwelling place of the Holy Spirit and the Spirit of God can be poured out in our hearts. தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டு நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணும்படியாக இயேசுவானவர் வந்து மரித்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய இதயத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. This preparation, without this preparation, it was impossible for the Holy Spirit to be poured out. இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் இல்லாமல் ஆவியானவர் பொழிந்தருளப்படுவது முடியாத காரியம். Jesus had to die. இயேசு மரிக்க வேண்டிய Our அவசியம் hearts இருந்தது. had to be cleansed by the blood. நம்முடைய உள்ளங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியதாக That is இருந்தது. why in the Old Testament saints, among the Old Testament saints, even though they were greatly used by God, they never had the outpouring of the Holy Spirit or the indwelling of the Holy Spirit. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டாலும் பரிசுத்த ஆவியினுடைய அருள் மாறி அவர் பெறவில்லை, அல்லது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியாமல் இருந்தது. The third factor in preparing for the outpouring of the Holy Spirit is the occurrence of salvation. One must be saved before he receives the baptism in the Holy Spirit. மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். Salvation must occur before baptism in the Holy Spirit can come. ஒரு மனிதர் பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக அவர் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். So we consider these things thoroughly. ஆகவே இந்த காரியங்களை நாம் முற்றிலுமாய் படித்து விட்டோம். Now we are going to consider the exact or the actual coming of the Holy Spirit. இப்போது பரிசுத்த ஆவியானவர் வருகை தந்த அந்த சம்பவங்களை நாம் படிக்க போகிறோம். You know, there is a lot of wrong notions and ideas in the hearts of people about this phenomenon of the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதை குறித்து மக்கள் மத்தியிலே பல தவறான எண்ணங்கள் நிலவி வருகிறது. Because of so many things that we see happening, we think that this is an experience that is suspect. பல காரியங்கள் நிகழ்கிறபடினாலே இந்த ஒரு அனுபவத்தை எப்போதுமே சந்தேக கண்ணோடு தான் நாம் பார்க்கிறோம். You know, many wonder whether this is from God or not. பலர் இது தேவனிடத்தில் தான் வருகிறதா இல்லையா என்று யோசிக்கிறார்கள். I feel that we can understand what this experience is all about only by looking at the word of God in a correct way. ஆனால் இது தேவனிடத்தில் தான் வருகிறதா இல்லையா என்பதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாம் சென்றாக வேண்டும். You know, most often the church has considered only the experiences of people and not the word of God. அநேக சமயங்களிலே சபையானது மக்களுடைய அனுபவங்களை தான் பார்க்கிறது தவிர தேவனுடைய வசனத்தை பார்க்காமல் விட்டு விடுகிறது. The Pentecostal church generally has made much out of experiences. பெந்தகோஸ்தே சபை வழக்கமாக அனுபவங்களை பெரிதுபடுத்தி விட்டன. Which is in one way it's all right. You see, because the others are only talking about theory and no experience. ஒரு விதத்தில் அது சரிதான். ஏன்னா மற்றவர்கள் வெறும் என்ன இருக்குதோ அதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அனுபவபூர்வமாக அவர்கள் எதையும் அறியவில்லை. They are talking about God but they never experience God. தேவனை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் தேவனை அனுபவிக்கவில்லை. They are talking about salvation but they never experience salvation. ரட்சிப்பை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் ரட்சிப்பை அனுபவிக்கவில்லை. They talk about Holy Spirit but they never experience Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியை அனுபவிக்கவில்லை. One thing good about the general Pentecostal movement is that we emphasize the experience part of it, that Christian faith is not something that we simply believe theologically, doctrinally, but it is something that we experience. இந்த பெந்தகோஸ்தே ஏகத்துல ஒரு நல்ல காரியம் என்ன,
தேவனை குறித்த காரியங்களை நாம் வெறுமனே புத்தகத்தில் படிக்கிறது மட்டுமல்ல, உபதேசங்களாக அறிந்திருப்பது மட்டுமல்ல, அனுபவபூர்வமாகவும் நாம் அறிய முடியும் என்று அதை வலியுறுத்துகிறோம். Something wonderful about this whole Pentecostal thing is that God can be experienced. பெந்தெகோஸ்தே காரியத்தை குறித்து அற்புதமான ஒரு காரியம் இதுதான். அதாவது தேவனை நாம் அனுபவிக்க முடியும் என்பது. That's why I'm happy to call myself a Pentecostal. ஆகவேதான் நான் என்னை பெந்தெகோஸ்தே ஆள் என்று அழைத்துக் கொள்வதில் அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன். Because I've experienced God. ஏனென்றால் நான் தேவனை அனுபவித்திருக்கிறேன். I can not only tell you who God is and all that doctrinally and theologically, but I can tell you because I have tasted and seen and I know by experience. தேவன் யாரா இருக்கிறார், என்னவா இருக்கிறார் என்பதை உபதேசமாக இறையியல் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, நானே அவரை அறிந்து ருசி பார்த்திருக்கிறபடினாலே அனுபவபூர்வமாக என்னால் அவரை குறித்து சொல்ல முடியும். I have experienced his power and presence. அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவற்றை நான் அனுபவித்திருக்கிறேன். I have experienced his dynamism. அவருடைய ஆற்றலை அனுபவித்திருக்கிறேன். I have experienced the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்திருக்கிறேன். So I can tell you by experience, I can tell you that it's not just a theory, but it is an experience. ஆகவே இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு காரியம் மட்டுமல்ல, நாம் அனுபவிக்க முடியும் என்பதை என்னால் சொல்ல முடியும். I have experienced his power and his miracles. அவருடைய வல்லமையும் அவருடைய அற்புதங்களையும் நான் So அனுபவித்திருக்கிறேன். this is one thing good about Pentecostalism. ஆகவே பெந்தெகோஸ்தே இயக்கத்தை குறித்து இது ஒரு நல்ல காரியம் தான். So you can never say that experience is bad. ஆகவே அனுபவங்கள் எல்லாம் எப்போதும் மோசம்னு சொல்லிட முடியாது. You see, some people they completely leave experiences out. சில ஆட்களை பார்த்து அனுபவங்களை சுத்தமா விட்டுருவாங்க. But that is not right. ஆனால் அது சரியல்ல. But the thing that is wrong with Pentecostals sometimes is ஆனா பெந்தெகோஸ்தே ஆட்களிடம் சில சமயத்துல தவறாய் காணப்படும் காரியம் என்னவென்றால், that they never put the word, give the word the first place. வசனத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கவே மாட்டார்கள். Sometimes in their abundance of their experiences, they have made the experiences number one thing. சில சமயத்துல அனுபவம் மிகுதியா இருக்கிறபடினாலே அனுபவத்துக்கு முதல் இடத்தை கொடுத்து விடுகிறார்கள். Since they have tasted and seen and experienced, they only talk about that. அனுபவபூர்வமாக பெற்று அனுபவித்து ருசித்தபடினாலே அதை பற்றி மாத்திரம் தான் பேசுகிறார்கள். Many of the things that they have tasted and experienced are right. அநேக காரியங்கள் அவள் அனுபவித்த ருசித்த காரியங்கள் சரியானவைகள் தான். But they need to understand it from God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். And the word of God speaks about those things. தேவனுடைய வார்த்தை அந்த காரியங்களை குறித்து பேசுகிறது. So the word must be given the number one place. ஆகவே வசனத்துக்கு முதல் இடம் கொடுக்கப்பட வேண்டும். Typically if you ask the Pentecostal what he has received, ஒரு பெந்தெகோஸ்தேக்காரரை பார்த்து நீங்க என்னத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டா usually he's not able to describe it. அவருக்கு சொல்ல தெரியாது பாருங்க வழக்கம். Brother John Osteen says that when he first was a Baptist preacher and saw a Pentecostal man so filled with the Holy Spirit, he wanted the Holy Spirit. He told him, what is this you got? ஜான் ஓஸ்டின் சொல்லுகிறார், அவர் ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியார், ஒரு பெந்தெகோஸ்தே ஆள் வல்லமையா பிரசங்கிக்கிறத பார்த்துட்டு Pentecostal man filled with the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு பெந்தெகோஸ்தே ஆளை பார்த்து இது என்ன என்று கேட்டபோது அவருக்கு சொல்ல தெரியல. That man simply kicked his feet inside the car and said, hallelujah, glory, I got it. I can't tell you what it is, but John, I got it, he said. காருக்குள்ள உட்கார்ந்துட்டு காலை ஒதிச்சிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்கு சொல்ல தெரியல ஆனா நான் பெற்றுக்கொண்டேன் அப்படினார் அவர். That's the plight of the Pentecostals. அதுதான் பெந்தெகோஸ்தே ஆட்களுடைய நிலைமை. He's got it. பெற்றுக்கொண்டார். Their song is like that. I've got it, I've got it. Nothing but the power of the Holy Ghost. I got it. பெற்றுக்கொண்டேன் பரிசுத்த ஆவியை வல்லமையை பெற்றுக்கொண்டேன் தான் பாடுறாங்க. They sing that. அதெல்லாம் பாடுறாங்க. And they've got it. அதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். But they just don't know what it is and how to describe it. ஆனால் அது என்ன, அதை எப்படி விளக்கி சொல்வது அது தெரியாது. That's the problem. அதான் பிரச்சனையே. And because of that they tell others what they have experienced. இதன் விளைவாக மற்றவர்களுக்கு இவர்கள் என்ன அனுபவித்தார்களோ அதை சொல்லுகிறார்கள். Like I told you, the man told that he waited for 10 years and thrown 10 feet and then received the Holy Spirit. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சொன்னாரு 10 வருஷம் 10 மாசம் காத்திருந்து 10 அடி தூரம் தூக்கி எறியப்பட்டு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன்னு. So that's his experience. அது அவருடைய அனுபவம். I don't deny that it happened to him, but he is simply saying this is how the Holy Spirit baptism happens. அது அவருக்கு நடக்கவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை, ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை இப்படி தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல கூடாது. That is wrong. அது அப்படி சொன்னா That's his தப்பு. experience. அது அவருடைய அனுபவம். Praise God for his experience. அது Praise God for his experience. அவருடைய அனுபவத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But you can't preach that experience as a doctrine. ஆனா அந்த அனுபவத்தை ஒரு உபதேசமாய் போதிக்க முடியாது. That is why we need the word of God. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. So we are not going to be talking about experiences, we are going to talk about the word of God and then relate them to experience. ஆகவே நாம் அனுபவங்களை பேச போவதில்லை, வசனத்தை பார்க்க போகிறோம், பிறகு அவற்றை அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க When we போகிறோம். speak about the word of God, I hope that you have the hunger and thirst to experience what the word of God tells you. தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் உங்களுக்குள்ளே உருவாகும். So in considering the actual coming of the Holy Spirit, ஆகவே பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே we see the book of Acts as number of incidences where in various places
And in various situations the Holy Spirit was given. நடபடிகள் புத்தகத்திலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். And the Holy Spirit was promised by the Father and sent by the Son, now has come into history and time in the life of the human beings, and we read it in the book of Acts. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினாலே வாக்கு பண்ணப்பட்டு இயேசுவினாலே அனுப்பப்பட்டார். அவர் இப்பொழுது மனிதர் மத்தியிலே காலத்திலே நேரத்திலே வந்து மனிதர்களுக்குள்ளாக இறங்கி இருக்கிறார். We read in the book of Acts people experiencing the presence and the power and the outpouring of the Holy Spirit. பரிசுத்தாவின் பிரசன்னத்தையும் வல்லமையும் அருள்மாரியையும் மக்கள் அனுபவிக்கிறதை நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறோம். That's a wonderful thing to look at. இது அற்புதமான ஒரு காரியம் அதை படிப்பதற்கு. That's the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Word of God telling about how people experience the Holy Spirit. மக்கள் எப்படி பரிசுத்தாவை பெற்று அனுபவித்தார்கள் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And we see that in reality there. அதை மெய்யாகவே நாம் இங்கே பார்க்கிறோம். So we are going to consider various expressions that speak about this giving of the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதை பல்வேறு வார்த்தைகளாக வேதம் நமக்கு கூறுகிறது. அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். One of the first words that we'll consider, the first word that we'll consider or expression that we'll consider is the expression called outpouring. நாம் கவனிக்க போகிற முதலாவது காரியம் அருள்மாரி அல்லது பொழிந்தருளப்படுகிறது. Now the reason why I'm going to talk about this idea of outpouring is so that we can understand what actually takes place when the Holy Spirit is given. இந்த வார்த்தையை நாம் படிக்க காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக தான் அந்த வார்த்தையை படிக்க போகிறோம். How can we understand what happened? அங்க என்ன நடந்ததுன்னு எப்படி புரிந்து கொள்வது? These words describe to us in a nutshell what really took place. இந்த வார்த்தைகள் மிக சுருக்கமாக அங்க என்ன நடைபெற்றது என்பதை நமக்கு So we're going to கூறுகிறது. look at this one word today, very interesting, very important word. ஆகவே ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு We'll say கவனிக்க many போகிறோம். things about this idea of outpouring and what it really means and what actually happened as the Holy Spirit was given in an outpouring. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அருள்மாரியை பொழிந்தருளப்பட்ட போது என்ன நடந்தது அதை தான் பார்க்க போகிறோம். Acts chapter 2 verse 33 is where we will begin. அப்போஸ்தலர் 2:33 இங்க தான் ஆரம்பிக்க போகிறோம். And you know that this is referring to what happened on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன நடந்ததோ அதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. When the Holy Spirit was poured out. ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். There was அப்போது a great crowd of people because there was a festival going on. அந்த சமயத்துல ஒரு பண்டிகை இருந்ததனாலே திரள் கூட்டமான மக்கள் அங்கு இருந்தார்கள். Jews from all over the world had gathered in the great city of Jerusalem, the holy city. உலகம் முழுவதிலும் இருந்த யூதர்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலே கூடி வந்திருந்தார்கள். And there this phenomenon took place. அந்த இடத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. The 120 were gathered in an upper room and the Holy Spirit was poured out and they spoke in tongues. 120 பேர் மேலறையிலே கூடி இருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அவர்கள் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். This drew the attention of various people from everywhere. இது எல்லா இடத்திலிருந்து வந்த பல்வேறு மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது. And when people were gathered perhaps in great numbers as a result of what took place, Peter began to preach and explain what happened. அவர்கள் அப்படி பேச ஆரம்பித்த போது திரள் கூட்டமான மக்கள் அதை பார்க்க கூடி வந்திருந்தார்கள். ஆகவே அந்த சம்பவத்தை பேதுரு அவர்களுக்கு பிரசங்கமாக எடுத்து சொல்லுகிறார். And this is what we read. இதை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். What we are going to read, that one verse is right in the middle of Peter's sermon. நாம் வாசிக்கிற இந்த ஒரு வசனம் பேதுருவின் பிரசங்கத்தின் மையத்திலிருந்து He's எடுக்கப்படுகிறது. just explaining how this thing had taken place. இந்த காரியம் எப்படி நடந்தது என்பதை அவன் விளக்கி சொல்லுகிறான். And what is taking place. அங்க என்ன நடக்கிறது என்பதை It's சொல்லுகிறான். extraordinary phenomenon of the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அசாதாரணமான அந்த சம்பவத்தை விளக்குகிறான். He says, அவன் சொல்லுகிறான், therefore being exalted to the right hand of God and having received from the Father the promise of the Holy Spirit, he poured out this which you now see and hear. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். He uses the word outpouring, that Jesus has received from the Father the promise of the Father and poured out the Holy Spirit. பிதாவின் வாக்குத்தத்தத்தை பிதாவிடத்திலிருந்து இயேசுவானவர் பெற்றுக்கொண்டு பொழிந்தருளினார் என்று அவன் சொல்லுகிறான். He says that Jesus has poured out the Holy Spirit. இயேசு பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று அவன் சொல்லுகிறான். Jesus who died on the cross, rose again, is now exalted to the right hand of God. And now he has received this promise of the Father and has poured out this Holy Spirit. சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் திரும்ப சென்ற அந்த இயேசுவானவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டு
அதை பொழிந்தருளி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். Now where did he get this expression? இந்த வார்த்தை அவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? That he has poured out this Holy Spirit. அதாவது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று சொல்லுகிறானே அது. Well, Joel had already used it in Joel chapter 2. ஏற்கனவே யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். And he's quoting Joel. அது யோவேலே தான் இவன் இங்கே மேற்கோள் காட்டுகிறான். I'm not going to go to Joel now, but I'm going to go to Acts because he's quoting Joel right there. யோவேலுக்கு போவதில்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை பார்க்க போறேன். அந்த வசனத்தை அவன் இங்க சொல்றான். In Acts chapter 2, earlier in his message, in the early part of his message, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்துக்கு முன்னாலே in verses 16 to 18, 16 முதல் 18 வசனங்களிலே he's quoting a prophecy of Joel, an Old Testament prophet. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாக யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தை பேதுரு இங்கே மேற்கோள் காட்டுகிறான். He says, but this is what was spoken by the prophet Joel. அவன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தது. He is talking about the outpouring of the Holy Spirit, the Pentecostal experience as it happened on the day of Pentecost. He says, this is what was spoken by the prophet Joel. பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அதை குறித்து பேதுரு சொல்லுகிறான், இதுதான் யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்று. What did prophet Joel say? யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? Then there is the quotation from Joel. பிறகு யோவேல் புத்தகத்திலிருந்து அப்படியே எடுத்து சொல்லுகிறான். Says, and it shall come to pass in the last days, says God, that I will pour out of my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy. Your young men shall see visions. Your old men shall dream dreams. And on my servants and on my handmaidens I will pour out my spirit in those days, and they shall prophesy. Even though he goes on more to quote more of the prophecy of Joel, I'm going to stop right there. பல வசனங்கள் அப்படியே யோவேல் புத்தகத்தில் எடுத்து சொல்லுகிறான். அந்த 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 17 18. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். The word pour out is used more than one time there in the prophecy of Joel. யோவேல் தீர்க்கதரிசனத்திலே ஊற்றுவேன் அல்லது பொழிந்தருளுவேன் என்ற வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பயன்படுத்தப்படுகிறது. So when the Holy Spirit was poured out on the day of Pentecost, immediately Peter was reminded in his heart by the Holy Spirit of what Joel had prophesied about this, and he describes it in the very same, with the very same words that Joel described it. ஆகவே பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்கு யோவேல் உரைத்த தீர்க்க தரிசனத்தை அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்து அவன் இங்கே சொல்லுகிறார். He says, oh, Joel prophesied that the Holy Spirit will be poured out, and this is what is happening. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்தான். இதுதான் இப்போது நடந்தேறுகிறது என்று சொல்லுகிறார். Now what did this outpouring involve? இந்த பொழிந்தருளப்பட்டது என்றால் அதில் என்ன அடங்கி இருக்கிறது? You see, Joel had prophesied that in the last days God will pour out the Holy Spirit on all flesh. யோவேல் என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தான்? கடைசி நாட்களிலே தேவன் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். We got to stop here and think about it a little bit. கொஞ்சம் நின்னு யோசித்து பார்க்கணும் நாம. Upon all flesh. மாம்சமான யாவர் மேலும். What does it mean to say all flesh? மாம்சமான யாவர் மேலும் என்றால் என்ன அர்த்தம்? All flesh means male, female, masters, servants, all categories and classes of people. யாவர் மேலும் என்று சொன்னால் ஆண்கள், பெண்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் எல்லா வகையை சேர்ந்த மக்களும் அதில் அடங்கி இருக்கிறார்கள். Young and old, of every kind. எல்லா வகையை சேர்ந்த வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரும். This is so important. இது மிக முக்கியமான ஒன்று. You see, because in the Old Testament times the Holy Spirit was not given to everybody. Only certain prophets and kings and priests had the Holy Spirit come upon them and anoint them sometimes and use them. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், மற்ற இன்னும் ஒரு few people. ஒரு சிலருக்கு மட்டுமே ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அவர்கள் தான் ஆவியை பெற்று ஊழியம் செய்தார்கள். Prophet, priests and kings, the Holy Spirit came upon them, rested on them, not dwell them. தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா ஆவியானவர் அவள் மேல் தான் வந்தாரே தவிர அவளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணவில்லை. And worked through them. அவள் மூலமாய் கிரியை செய்தார். They were usually some great men called and anointed of God. வழக்கமாக அவர்கள் மிகப்பெரிய ஆட்களாக இருப்பார்கள், தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். In that context this word all flesh is so important. ஆகவே அந்த பின்னணியிலே தான் இந்த யாவர் மேலும் என்ற வார்த்தை பார்க்கும்போது அது முக்கியமா இருக்கிறது. The Jews of the Old Testament times thought of the Holy Spirit as someone who worked through these great people called of God only. பழைய ஏற்பாட்டை சேர்ந்த யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? பரிசுத்த ஆவியானவர் இப்படியே அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட பெரிய தாசர்கள் மூலமாக தான் செயல்படுவார் என்று நினைத்தார்கள். But the New Testament is going to be different. ஆனால் புதிய ஏற்பாடு வித்தியாசமா இருக்க போகிறது. Joel prophesies that it's not going to be just on kings, prophets and priests, but upon all flesh. யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மீது மட்டுமல்ல யாவர் மேலும் ஊற்றப்படுவார். All flesh. யாவர் மேலும். Doesn't matter who they are. அவர்கள் யாரா இருந்தாலும் சரி. Maybe young,
வாலிபர்களா இருக்கலாம், maybe old, அல்லது வயோதிபர்களா இருக்கலாம், maybe male, அல்லது ஆண்களா இருக்கலாம், maybe female, அல்லது பெண்களா இருக்கலாம், maybe servants, அல்லது வேலைக்காரரா இருக்கலாம், lowest class of people, அல்லது மட்டமான ரகத்தை சேர்ந்த மக்களா இருக்கலாம், or highest class of people. அல்லது உயர்குல மக்களா இருக்கலாம். It doesn't matter who they are. அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, Upon all flesh the Holy Spirit will be poured out. மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் This ஊற்றப்படுவார். is something outstanding for the Jewish mind to think that God will pour out His Spirit upon everybody. தேவன் தம்முடைய ஆவியை எல்லார் மேலும் ஊற்றுவார் என்பது யூதர்களால் கிரகிக்க முடியாத ஒரு காரியமா It is இருந்தது. something unbelievable for them that God will give His Spirit to everybody. தேவன் தம்முடைய ஆவியை எல்லாருக்கும் கொடுப்பார் என்று அவர்கள் நம்ப முடியாத ஒரு காரியமாக இருந்தது. Yet in the Old Testament time itself, Joel prophesied this wonderful thing that God would pour out His Spirit upon all flesh. என்றாலும் பழைய ஏற்பாட்டு நாட்களே யோவேல் அற்புதமாய் உரைக்கிறான், தேவன் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேல ஊற்றுவார் என்று. On the day of Pentecost, when the 120 were gathered in the upper room, பெந்தெகோஸ்தே நாளிலே மேலறையிலே 120 பேர் கூடி இருந்தபோது there itself there was a wide range of people. அங்கேயே பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள். There we read that there were male and female there. ஆண்கள் பெண்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். You know, we read that there were the 11 apostles and several unnamed women like Mary, the mother of Jesus, and so on. அங்கே பல அப்போஸ்தலர் இருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்தால், இன்னும் பெயர் இல்லாத பல பெண்கள் அங்கே இருந்தார்கள். Varied group, a group consisting of variety of people. அதாவது கூடியிருந்த மக்கள் பலதரப்பட்ட மக்களா இருந்தார்கள். People from all kinds of male, female, young, old, and so on. ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் இப்படி எல்லா ஆட்களும் இருந்தார்கள். 120 makes the range quite wide and different. 120 பேர் என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட வகையை சேர்ந்த எல்லா மக்களும் அதில் அடங்கி இருந்தார்கள். But ஆனால் on the day of Pentecost, among the 120, all 120 were only Jews. பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர் கூடி இருந்தார்களே, அந்த 120 பேர்ல எல்லாருமே யூதர்கள் தான். There was diversity in terms of age, young and old, male and female, masters, servants, and so on. But it was limited only to the Jews. பல தரப்பட்ட மக்கள் என்று சொல்லும்போது எல்லாருமே யூதர்கள் தான். ஆனால் வயது வித்தியாசம் இருந்தது, ஆண்கள் பெண்கள் என்று இருந்தது, வேலைக்காரர் எஜமான் என்று அப்படி இருந்தது தவிர மற்றபடி எல்லாருமே யூதர்கள் தான். This itself was a very big thing for the Jews. இதுவே யூதர்களுக்கு ஒரு பெரிய காரியம். Because the Jews thought the Holy Spirit will be given only to the kings, priests, and prophets. ஏனென்றால் யூதர்கள் யோசித்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட முடியும். But now it's given to young and old, male and female, masters and servants, and women, and all kinds of things. ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் ஆண்கள் பெண்கள் வாலிபர் வயோதிபர் வேலைக்காரர் எஜமான் என்று இப்படியா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறார். This itself was an extraordinary thing for the Jews to witness. யூதர்கள் இதை பார்க்கிறதே அவங்களுக்கு அசாதாரணமான ஒரு காரியமா That's why இருந்தது. so many people were astonished and they stood there and they watched this thing happening. ஆகவேதான் பலர் அங்கே வியப்போடு நின்று அதிசயப்பட்டு அதை பார்க்கிறார்கள். Would God do something like this? தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாரா? These ordinary men and women, இந்த சாதாரண ஆட்கள், of all varied kinds, of பல men and women, தரப்பட்ட மக்கள், they are all receiving the Holy Spirit. இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றுக் A கொள்கிறார்கள். mighty outpouring is coming upon them. ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். This itself was a very big thing. It's not as ordinary thing. இது ஒரு சாதாரண காரியம் இல்ல, இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். That the Holy Spirit was poured out among this many kinds of people, among the Jews. யூதர்கள் மத்தியிலே இப்படி பலதரப்பட்ட மக்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டதே ஒரு பெரிய காரியம் Even அவங்களுக்கு. other prophets have prophesied this. மற்ற தீர்க்கதரிசிகளும் இதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி Let me இருக்கிறார்கள். read a couple of other prophets who prophesied this outpouring. இந்த பொழிந்தருளப்படுகிறதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த இன்னும் சில ஆட்களுடைய தீர்க்கதரிசனத்தை பார்ப்போம். Isaiah chapter 44. ஏசாயா 44 அதிகாரம் Isaiah prophesies it in verse 2 and 3. 2-3 வசனங்களிலே ஏசாயா அதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான். It says, Thus says the Lord who made you and formed you from the womb, who will help you. Fear not, O Jacob, my servant, and you, Jeshurun, whom I have chosen. For I will pour water on him who is thirsty, and floods on the dry ground. I will pour my spirit on your descendants, and my blessing on your offspring. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ள உன்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். There once again we see that God will pour out of his spirit, he says. இங்கே மீண்டுமாய் தேவன் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். That expression is there. அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது. Isaiah prophesied it. ஏசாயா அதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான். Now turn to Ezekiel chapter 39 verse 29. இப்போது எசேக்கியேல் 39:29க்கு செல்லுவோம். Not just Joel but Isaiah and Ezekiel, all of them prophesying. யோவேல் மட்டுமல்ல, ஏசாயா எசேக்கியேல் என்று இப்படி எல்லாரும் தீர்க்கதரிசனமாய் அதை சொல்லுகிறார்கள். Ezekiel 39:29. எசேக்கியேல் 39:29. And I will not hide my face from them anymore, for I shall have poured out my spirit on the house of Israel, says the Lord God. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேலே ஆவியை ஊற்றினபடியினால்
என் முகத்தை இனி அவளுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். When this prophecy was given, people did not understand what exactly was going to take place. இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட போது என்னதான் சரியாய் நடக்க போகிறது என்று மக்களுக்கு தெரியவில்லை. When Joel prophesied that upon all flesh the Spirit of God will be poured out, I don't think the Jews understood it fully. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று யோவேல் உரைத்த போது யூதர்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். I don't think they understood what it meant by all flesh. மாம்சமான யாவர் மேலும் என்றால் என்ன, அது அவங்களுக்கு புரிந்திருக்காது. On the day of Pentecost, they saw men and women, young and old, and all kinds, ordinary people receiving the Holy Spirit. They said, my goodness, is this what it is meant by all flesh? ஆனால் பெந்தெகோஸ்து நாளிலே ஆண்கள், பெண்கள், வாலிபர், வயோதிபர், வேலைக்காரர், எஜமான் என்று எல்லார் மேலும் பொழிந்தருளப்பட்ட போது மாம்சமான யாவர் மேலும் என்று சொன்னாரே, அது இதுதானா என்று ஆச்சரியப்பட்டார்கள். But another surprise was awaiting them. ஆனால் அவர்களுக்கு இன்னொரு ஆச்சரியமும் காத்திருந்தது. In Acts chapter 10, the Holy Spirit was poured out again. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மீண்டுமாய் ஊற்றப்பட்டார். All flesh, of course, included male, female, young, old, and servants and masters among the Jews, but it included more. யாவர் மாம்சமான யாவர் மேலும் என்று சொன்னால் யூதருக்குள்ளே இருந்த ஆண்கள், பெண்கள், வாலிபர், வயோதிபர் என்று இப்படி எல்லாரும் அடங்கி இருந்தார்கள். ஆனால் அது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக சில ஆட்களும் இருந்தார்கள். Acts chapter 10 is a wonderful story of how Peter goes and preaches among the Gentiles. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே எப்படி பேதுரு போய் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிறான் என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. Gentiles are everyone that's not a Jew. புறஜாதிகள் என்றால் யார்? யூதர் அல்லாத எல்லாருமே புறஜாதிகள். In the old times, before the New Testament times, or before the new covenant, the world was divided into only two classes. புதிய உடன்படிக்கை வருவதற்கு முன்பதாக உலகத்திலே ரெண்டு தரப்பட்ட மக்கள் தான் இருந்தார்கள். You know, there were different nations and castes and people and so on, but they were divided mainly along two lines. பல தேசங்கள், ஜாதி, ஜனங்கள், கோத்திரங்கள் என்று இருந்தாலும் முக்கியமாய் ரெண்டே ரெண்டு பிரிவுகள் தான் இருந்தது. One group was the Jews, ஒரு கூட்டம் யூதர்கள், the descendants of Abraham, ஆபிரகாமின் சந்ததியார், and the all others were Gentiles. மற்ற எல்லாரும் புறஜாதிகள். So if you say Jew and Gentile, that means the whole world. ஆக யூதன் புறஜாதி என்று சொன்னாலே முழு உலகம் அடங்கி விட்டது. But now, since Jesus has come and died on the cross and has risen again and provided salvation, ஆனால் இயேசுவானவர் இப்போது வந்து மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறதன் விளைவாக Paul says in one place that the world is now divided into three categories. பவுல் இப்போது ஒரு இடத்துல சொல்லுகிறான், உலகம் இப்போது மூன்று பிரிவுகளாக இருக்கிறதாம். What is the three categories? அந்த மூன்று பிரிவு என்ன? One is the Jews. ஒன்று யூதர்கள், They are still there. அவங்க இன்னும் இருக்காங்க. The other is the Gentiles, everybody who is not a Jew. இன்னொன்று புறஜாதியான், அதாவது யூதனா இல்லாத எல்லாரும் புறஜாதியான். Third category is the church of God, Paul says. மூன்றாவது தேவனுடைய சபை என்று பவுல் சொல்லுகிறார். We are not in the second category. நாம இரண்டாவது பிரிவில இல்ல இப்போ. We are in the third category நாம் now. மூன்றாவது பிரிவில இருக்கிறோம். Don't you go around saying I'm Gentile. நாம் புறஜாதியான் சொல்லிட்டு தெரியாதீங்க. You are the church of God, Paul says. நீங்கள் தேவனுடைய சபை என்று பவுல் சொல்லுகிறார். Amen. Amen. We were Gentiles. நாம முன்னே புறஜாதியானா We were இருந்தோம். non-Jews. நாம் யூதர் அல்லாதவராய் We have இருந்தோம். come under this third wonderful category called the church of God. இப்போது அற்புதமான இந்த மூன்றாவது வகை தேவனுடைய சபை எனும் அந்த பிரிவிலே வந்து So விட்டோம். now if you say Jew, Gentile and the church of God, it means everybody in the world is there in one of these categories. இப்போது யூதன், புறஜாதியான், தேவனுடைய சபை என்று சொன்னால் உலகத்துல எல்லாருமே இந்த ஒரு பிரிவுல அடங்கி So இருக்காங்க. the old world was divided only as Jews and Gentiles. ஆகவே அந்த காலத்துல உலகம் யூதன், புறஜாதியான் என்று இப்படிதான் பிரிந்து இருந்தது. And they were the biggest of enemies. இவங்க தான் இருக்கலே மிகப்பெரிய எதிரிகள். Didn't like each other. ஒருத்தர் பிடிக்காது. Particularly the Jews thought that the Gentiles could never come to God and have any blessing from God. அதிலும் குறிப்பாக யூதர்கள் என்ன யோசித்தாங்க, இந்த புறஜாதிகள் தேவனிடத்தில் வரவே முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று யோசித்தார்கள். But they were in for a surprise when Peter preached to the Gentiles household. These Gentiles received the Holy Spirit. ஆனால் அவர்களுக்கே பெரிய ஆச்சரியம். அது என்ன? பேதுரு புறஜாதிகள் வீட்டிலே போய் பிரசங்கித்த போது அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். Read Acts chapter 10 verse 45. அப்போஸ்தலர் 10:45 வாசிப்போம். And those of the circumcision, that means of the circumcision means Jews, really. If you just put the word Jews there, you'll understand it. Those of the circumcision who believed were astonished, as many as came with Peter, because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. 46 வசனம் பாருங்கள். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள், அதாவது யூதர்கள், அவர்கள் இதை கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டது குறித்து பிரமித்தார்கள். Why were they astonished? ஏன் பிரமித்தார்கள்? We are told the reason. காரணமே சொல்லப்பட்டிருக்கு. Isn't it amazing? If I went and preached somewhere and people got filled with the Holy Spirit, I'll thank God, I'll praise God. நான் ஒரு இடத்துல போயிட்டு பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டா ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு அவருக்கு நன்றி சொல்லுவேன். A preacher shouldn't be astonished. ஒரு பிரசங்கர் ஆச்சரியப்படக்கூடாது We are பார்த்து. preaching so that this good thing may happen. இந்த நல்ல காரியம் நடக்கணும்னு தான் பிரசங்கமே பண்றோம். Right? சரியா? But all these people were astonished. ஆனா இவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரமிப்பா The இருக்கு. reason they were astonished is that they thought these Gentiles
Gentiles surely cannot have this. அவங்க பிரமித்தது காரணம் என்ன? புறஜாதிகள் நிச்சயமா அதை பெற முடியாதுன்னு நினைச்சாங்க. They were astonished. ஆகவே தான் பிரமித்தார்கள். Why? Because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டது குறித்து பிரமித்தார்கள். This extraordinary thing they thought was included only the Jews, the male, female, masters and slaves, and the young and old. Among the Jews only they thought. இந்த அசாதாரணமான காரியம் யூதர்களுக்குள்ள மட்டும்தான் நடக்கும். அது ஏழை பணக்காரன் அல்லது ஆண்கள் பெண்கள் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் யூதர்கள் மத்தியிலே தான் நடக்கும் என்று எண்ணினார்கள். They never thought that it extended beyond the boundaries of the Jewish people and it was provided for everybody in the world, the Gentiles also. ஆனால் யூத மக்களையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்று நினைக்கவே இல்லை. For a first time in their life they are now beginning to understand this all flesh meant everybody, non-Jews also, Gentiles also. முதன் முறையாக மாம்சமான யாவரும் என்று சொன்னால் யூதர்கள் மட்டுமல்ல புறஜாதிகளும் அதில் அடங்கி இருக்கிறார்கள் என்பதை உணர ஆரம்பித்தார்கள். They began to see that everyone in the world is going to hear the gospel and everyone who hears and believes into their hearts the Holy Spirit is ஒன்று என்பதை பார்க்க That's ஆரம்பித்தார்கள். why the term all flesh is so important. ஆகவே தான் மாம்சமான யாவரும் என்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். All flesh. மாம்சமான யாவரும். Many years ago the Pentecostals began to become like Jews. பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த பெந்தோஸ்தே ஆட்கள் யூதர்களை மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க. They became very exclusive. இவங்க எங்களுக்கு தான் அப்படின்னாங்க. They said, well, this Holy Spirit is only for us. சொன்னாங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மட்டும் தான். We are only going to heaven. நாங்க தான் பரலோகத்துக்கு போக போறோம். Only us going to heaven. நாங்க மட்டும் தான் போக போறோம். We are the bride of Christ. நாங்க தான் கிறிஸ்துவுடைய மணவாட்டி. You are all nobody. நீங்க தான் ஒண்ணும் இல்லாதவங்க. We are going to heaven and we are the only ones given the Holy Spirit. நாங்க தான் பரலோகத்துக்கு போக போறோம். எங்களுக்கு மட்டும் தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். But then the outpouring of the Holy Spirit happened among other churches also. அதன் பிறகு மற்ற சபைகள் மத்தியிலே ஆவியானவர் வல்லமையை பொழிந்தருளப்பட்டார். Like I told, John Osteen was a Baptist preacher. He received the Holy நான் Spirit. சொன்னது போல ஜான் ஓஸ்டின் பாப்டிஸ்ட் பிரசங்கியார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். And many Baptists followed him. பல பாப்டிஸ்டுகள் பெற்றுக்கொண்டார்கள். Dennis and Rita Bennett, pastors of Episcopal Church, much like our CSI church, they received the Holy Spirit and a whole group followed them. பிறகு டென்னிஸ் ரீட்டா பென்னட் இவர்கள் எபிஸ்கோபல் சபையினுடைய போதகர்கள் இப்ப இருக்கிற ஆங்கிலிக்கன் சபை போல அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவர் அங்கெல்லாம் மாட்டிருக்கிற ப்ராப்பர் பாதிரியார். அவர் இஸ் a proper priest with a cassock and everything. சரியான பிரசங்கியார் பாதிரியார் பாருங்க. அந்த அங்கெல்லாம் மாட்டிட்டு இருப்பார் அவர். Very traditional. பாரம்பரியம் உள்ளவர். But then he got filled with the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். And the whole church turned into like a Pentecostal church. பிறகு அவர் சபையே பெந்தகோஸ்தே சபை மாதிரி மாறிடுச்சு. And Acts 10:45 was taking place again. The Pentecostals were astonished now. அப்போஸ்தலர் 10:46 மறுபடியும் நிகழ்ந்தது. இப்போது பெந்தகோஸ்தே ஆட்களுக்கு ஒரே பிரமிப்பு. I have seen many Pentecostals who went through denial. They said, "Oh no, this can't have happened. No, this cannot happen." இதெல்லாம் நடக்காது, நடக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு பல பெந்தகோஸ்தே ஆட்கள் மறுத்து இருக்கிறதை நானே பார்த்திருக்கேன். But I have seen that this is a fact and it has happened. It has revolutionized churches and lives. ஆனால் இது நிஜம், சபைகளையும் வாழ்க்கைகளையும் இது புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று நானே கண்டிருக்கிறேன். God really meant that it is for all flesh when he said it was all for all flesh. தேவன் மாம்சமான யாவருக்கு என்று சொன்னபோது மெய்யாகவே அதை சொன்னார். And it was John Osteen, the Baptist preacher, the great Baptist preacher who made the slogan very famous. He said, Pentecost is not an experience for the Pentecostal people, he said. ஜான் ஓஸ்டின் தான் இதை சொன்னார். பெந்தகோஸ்தே அனுபவம் என்கிறது பெந்தகோஸ்தே மக்களுக்கு மட்டுமல்ல. He said it's for everyone. இது எல்லாருக்கும் உரிய அனுபவம். Pentecost, he said, is not a denomination, it is an experience. This is the slogan. Pentecost is not a denomination, it is an experience for everyone who is saved. அவர் சொன்னார் பெந்தகோஸ்தே என்பது ஒரு சபை பிரிவு அல்ல, ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய ஒரு அனுபவம் என்றார். It is an experience in which the Holy Spirit is poured out into the believing hearts. இந்த அனுபவத்தின் போது விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். So the Pentecostals were astonished some decades ago. ஆகவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தகோஸ்தே ஆட்கள் பிரமிப்படைந்தார்கள். They were shocked. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. When I was studying, one Pentecostal preacher came from India there. நான் படிச்சிட்டு இருந்தபோது இந்தியால இருந்து ஒரு பெந்தகோஸ்தே பிரசங்கியார் அங்க வந்தார். I took him to one of these churches. இப்படிப்பட்ட ஒரு சபைகளுக்கு நான் அவரை கொண்டு போனேன். And they were all so filled with the Holy Spirit. They were different kind of congregation. பாருங்க அந்த சபை மக்களே வித்தியாசமான ஆட்கள், எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய. And this man couldn't believe it. இவரால அதை நம்பவே முடியல. He said, "You mean to say this is a not a Pentecostal church, but they are filled with the Holy Ghost?" இவனே சொன்னார் இது பெந்தகோஸ்தே சபையே இல்லையே, ஆனா இவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காங்களா See the அப்படினா. name on the board, Pentecostal, அந்த
அந்த போர்டுல பெந்தகோஸ்தே சபைன்னு இல்ல, பேரு தான் இல்ல. He was very upset. How can they have it? ஆனா இவங்களுக்கு எப்படி ஆவியானவர் கொடுக்கப்பட்டா ரொம்ப கோவம் அவருக்கு. I told him, don't be upset. God has given it. நான் சொன்னேன், நீங்க கோவப்படாதீங்க, ஆண்டவரே கொடுத்திருக்காரு அதை. God gives it, so what can we do? தேவன் கொடுக்கிறார், நாம என்ன பண்ண முடியும்? Just love them and accept them. அவங்கள அன்பு கூறுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. He said, no, no, no. We all are Pentecostals. We only receive it. அவர் என்ன சொல்ற, இல்ல இல்ல இல்ல, நாமெல்லாம் பெந்தகோஸ்தே ஆட்கள், நாம தான் அதை You have to பெற்றுக்கொள்றோம். come through our way to receive it. பெற்றுக்கொள்ளனா நம்ம வழியா தான் அவங்க You வரணும். have to join us to receive it. பெற்றுக்கொள்ளனா நம்ம கிட்ட வந்து சேரணும். Nowhere in the Bible it says that. வேதத்துல எங்க அப்படி சொல்லப்படல. It says God will pour out of his spirit upon all flesh. வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். Never in your mind limit this outpouring of the Holy Spirit to any particular group. ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் இந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அல்லது குழுவுக்கு தான் ஊற்றப்படுவார் என்று நினைக்கவே வேண்டாம். The Holy Spirit is for everyone. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் If உரியவர். the Pentecostals have made it an exclusive experience only for their denomination, it is by mistake they've done it. பெந்தகோஸ்தே ஆட்கள் ஆவியானவர் எங்களுக்கு மட்டும்தான் சொன்னா ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டாங்க. It belongs to every church. இது ஆவியானவர் எல்லா சபைக்கும் I சொந்தமானது. believe it's for the CSI church. இது சிஎஸ்ஐ சபைக்கு சொந்தமானது. If they will come into the experience of salvation and ask for the Holy Spirit will be poured out. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆவியானவர் வேண்டும் என்று கேட்டால் ஆவியானவர் அவர்களுக்கு ஊற்றப்படுவார். We should not limit it for anybody. ஆவியானவர் இவங்களுக்கு எல்லாம் கிடையாது என்று சொல்லவே கூடாது. We are not the authority on that. அதுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. Because the Bible says he will pour out his spirit upon all flesh. ஏனென்றால் வேதம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் ஒரு ஆவியை ஊற்றுவார். How many of you will be happy if all the churches were filled with the Holy Spirit? எல்லா சபைகளும் ஆவியில் நிரப்பப்பட்டா எத்தனை பேர் சந்தோஷமா If you இருக்கும்? are a true Christian, you will be happy. உண்மையான கிறிஸ்தவரா இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீர்கள். Will you be happy? சந்தோஷப்படுவீங்களா? Everybody was filled with the Holy Spirit. எல்லாரும் ஆவியினால் If நிரப்பப்பட்டு everybody wanted the Holy Spirit, எல்லாருக்கும் ஆவியானவர் வேணும்னு சொன்னா it's wonderful. அற்புதமா இருக்கும். Let them have. பெற்றுக்கொள்ளட்டும். And God is ready. God says, upon all flesh I'll pour ஆண்டவர் out. ரெடியா இருக்கார். மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன் அப்படின்றாரு. Now, when you look at Acts chapter 2 and Acts 10, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரமும் நீங்கள் பார்த்தால், where all flesh, in Acts chapter 2, all flesh among Jews received. In Acts chapter 10, it included the Gentiles also. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மாம்சமான யாவர் என்று சொல்லும்போது யூதர் மத்தியில் இருந்த பலதரப்பட்ட மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது யூதர் அல்லாத புறஜாதிகள் அதை பெற்றுக்கொண்டார்கள். But in both places the word outpouring was used. ஆனா இந்த ரெண்டு இடங்களிலும் பொழிதரப்பட்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 10:45 Peter describes it the exact same way that he described Acts chapter the experience where the Jews were filled with the Holy Spirit. யூதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது என்ன நடந்ததோ அதேதான் இந்த 10:46 இவர்கள் சொல்லுகிறார்கள். He says the Holy Spirit was poured out on the Gentiles also. புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். It's the very same thing. அதே காரியம்தான். Really, it's the very same thing. It's not different. இது ஒண்ணு வித்தியாசமானது கிடையாது. அதே காரியம் தான் இங்க நடந்திருக்கு. There the Holy Spirit was given in an outpouring in Acts chapter 2. Here also he was given in an outpouring. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். 10ஆம் அதிகாரத்தில் அப்படியே பொழிந்தருளப்பட்டார். So this is not something that happened as a once for all matter just for Acts chapter 2. It was something to continue repeatedly again and again. The Holy Spirit was to be poured out again and again. ஆகவே இந்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் நடந்தது. அதன் பிறகு நடக்கலன்னு கிடையாது. ஆவியானவர் திரும்ப திரும்ப பொழிந்தருளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். I want you to notice that because many people say, well, it happened only in the book of Acts, chapter 2. இதை நீங்கள் ஏன் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் அது நடந்தது. It happened because it was the beginning, inauguration of the church. சபையினுடைய ஆரம்பம் அது, ஆகவே நடந்தது என்று The சொல்கிறார்கள். church was beginning, that was the day the church was inaugurated. So God specially poured out the Holy அன்றைக்கு Spirit. தான் சபை ஆரம்பமானது, ஆகவே தான் தேவன் விசேஷமாய் ஆவியை They பொழிந்தருளினார். said that kind of experience was not to continue thereafter. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அதன் பின்பு தொடரவில்லை, தொடரக்கூடாது என்று சொல்கிறார்கள். Once and for all matter, they say. அது ஒரே தரம் நடந்து முடிந்த கதை I என்று am showing சொல்கிறார்கள். you from Acts chapter 10 verse 45 that is not a once and for all matter. It is something that was repeated again. ஆனால் அப்போஸ்தலர் 10:46 இருந்து நான் என்ன காண்பிக்கிறேன், அது ஒரே முறை நடந்து முடிந்ததல்ல, மறுபடியும் தொடர்ந்தது. Again among another people, in another place. இன்னொரு இடத்துல இன்னொரு கூட்ட மக்கள் மீது அவர் மறுபடியும் It was பொழிந்தருளப்பட்டார். not different from Acts chapter what happened in Acts chapter 2. It was the same. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நடந்தது வித்தியாசமான ஒரு சம்பவம் அல்ல. 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்கிறது. Peter uses several expressions here and in other places to say that these two experiences are the same. இந்த ரெண்டு அனுபவங்களும் ஒரே அனுபவம் என்பதை காண்பிக்கும்படி பேதுரு அந்த ஒரே வார்த்தையை பல இடங்களிலே பயன்படுத்துகிறார். Listen to this. இதை கவனிங்க. Poured out on the Gentiles also, he says. பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் என்று அவன் சொல்லுகிறான்.
In other words, it was poured out upon us and it was poured out upon the Gentiles also. என்ன சொல்ல வரான்? அந்த வரம் நம்மேல் பொழிந்தருளப்பட்டது, புறஜாதிகள் மேலும் It பொழிந்தருளப்பட்டது. was a repeat pouring out. அதாவது மறுபடியும் அவர் ஊற்றப்படுகிறார். Not once and for all matter. It was poured out in Acts chapter 2. Now it's poured out upon the Gentiles also. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரேடியா பொழிந்தருளப்பட்டு முடிந்து விடவில்லை, அங்கேயும் பொழிந்தருளப்பட்டார், இங்கேயும் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டார். And in verse 47, 47ஆம் வசனம் பாருங்கள். you know, to point out to you that both experiences are exactly alike, but they are repetitions. அதாவது ரெண்டு சம்பவம் ஒரே சம்பவம் தான், திரும்ப திரும்ப நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாக. ஒரே மாதிரி சம்பவம் தான், ஆனால் அங்க ஒரு முறை நடந்தது, அப்புறம் பிறகு சில காலத்துக்கு பிறகு இங்கே இன்னொரு தடவை நடந்தது. It happened separately at another time in another place, but it is a repeat of the whatever has taken place there in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் 10ஆம் அதிகாரத்தில் நடந்தது, ஆனா இன்னொரு இடத்திலே இன்னொரு சமயத்திலே அது நடக்கிறது. To show you that it's the same kind of experience, let me point out a couple of things. அதே மாதிரியான அனுபவம் தான் என்பதை காண்பிக்கும்படி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். One was Gentiles also, he says, he uses that expression. ஒன்று வந்து புறஜாதிகள் மேலும் என்று அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். The second thing is in verse 47. இரண்டாவது காரியம் வந்து 47ஆம் வசனத்தில் Can anyone forbid water? Peter says that these should not be baptized who have received the Holy Spirit just as we have. நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தண்ணீரை விலக்கலாமா? See, he didn't say what we received on the day of Pentecost of something different from what these people have received. பெந்தகோஸ்து நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட காரியம் வேற, இந்த ஆட்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட காரியம் வேற என்று பேதுரு சொல்லவில்லை. He did not differentiate Acts 2 from Acts 10. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்ததும் 10ஆம் அதிகாரத்தில் நடந்ததும் வெவ்வேறு என்று பேதுரு சொல்லவில்லை. He says they received the Holy Spirit just as we have. The experience that we had at another time and another place has happened here also. என்ன சொல்லுகிறான்? இன்னொரு இடத்திலே இன்னொரு சமயத்திலே நாம் பெற்ற அதே அனுபவத்தை தான் இப்பொழுது இந்த ஆட்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Turn to Acts chapter 11. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் சொல்லுங்க. Acts 11 is where he is explaining this whole thing to the Jerusalem apostles. 11ஆம் அதிகாரத்திலே தான் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலருக்கு இந்த காரியத்தை எல்லாம் அவன் விளக்கி They were சொல்றான். so upset that the Gentiles had received the Holy Spirit. Now how can Peter go there, eat there and preach there and all that? புறஜாதிகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதனால இவங்களுக்கு ரொம்ப கோவம். பேதுரு எப்படி அங்க போலாம், எப்படி அங்க பிரசங்கிக்கலாம்னு அவங்க He வாதிக்கிறார்கள். was pulled up and questioned. அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்கறாங்க. And in his answer he says this. அவன் அதுக்கு பதிலா என்ன சொல்றான் He பாருங்க. says, if therefore God gave them the same gift as he gave us when we believed on the Lord Jesus Christ, who was I that I could withstand God? 17. 11:17. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். If God gave them the same gift as he gave us, then who am I to stop that, he says. நமக்கு கொடுத்தது போல அதே வரத்தை தேவன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கார் என்றால் அதை தடுக்கிறதுக்கு நாம யார் என்று Why கேட்டார். are you so upset? I couldn't even stop it. It just poured out on them just as we received it. The same gift was given. அவன் கேக்குறான், ஏன் அவ்வளவு கோபப்படுறீங்க? நாம் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதே போலதான் அந்த வரத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள், அவர் பொழிந்தருளப்பட்டார் என்று சொல்லுகிறான். So this was not a once and for all matter in Acts chapter 2. ஆகவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தோடு அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற காரியம் This இல்ல. outpouring of the Holy Spirit prophesied by Joel, prophesied by Isaiah, prophesied by Ezekiel was something that was fulfilled in Acts chapter 2 for the first time, but then it was repeated again later in Cornelius' house. ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார் என்பது யோவேலினால் உரைக்கப்பட்டது, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது, எசேக்கியேலினால் உரைக்கப்பட்டது. அப்படி உரைக்கப்பட்ட காரியம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே 10ஆம் அதிகாரத்திலும் அதே காரியம் அதே போல நடக்கிறது. The other instances where the Holy Spirit was poured out, the exact word was not used, so I'm not going to go into that right now. மற்ற இடங்களிலும் The word outpouring is not used. ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், ஆனால் அந்த இடங்களிலே பொழிந்தருளப்பட்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே அதை பார்க்க போவதில்லை. We're just dealing with this word outpouring. இப்போது பொழிந்தருளப்பட்டார் என்ற அந்த வார்த்தை மாத்திரம் தான் And I படிக்கிறோம். am pointing out to you that this is not something that just happened one time and is neither meant to happen just one time. It is meant to be repeated again and again wherever people would believe. இதிலிருந்து என்ன நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன், இது ஒரே ஒரு முறை நடந்து முடிந்த காரியம் அல்ல, ஒரே ஒரு முறை நடந்து முடிய வேண்டும் என்று நினைத்த காரியமும் அல்ல. திரும்ப திரும்ப எங்கெல்லாம் மக்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் பொழிந்தருளப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. The Pentecostal outpouring of the Holy Spirit was to be repeated. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த சம்பவம் அது திரும்ப நடைபெற வேண்டும். In Acts we see two places where the word outpouring is used. அப்போஸ்தலர் 2 இடங்களிலே பொழிந்தருளப்பட்டார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். In chapter 2 and 10. 2ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் But in அதிகாரத்திலும். an epistle we see that word again. ஆனால் ஒரு நிருபத்திலே இதே வார்த்தையை நாம் மீண்டுமாய் பார்க்கிறோம். Turn with me to Titus chapter 3 verse 5 to 6. திருப்பம் தீத்து 3ஆம் அதிகாரம்
5-6 வசனங்கள். Chapter 3, verses 5 and 6. தீத்து 3:5-6. Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us through the washing of regeneration and renewing of the Holy Spirit, when he poured out on us abundantly, whom he poured out on us abundantly through Jesus Christ our Savior. தமிழ்ல 5-7 வருது பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். You see, this is Paul writing to Titus and to a different people at a different time. பவுல் இதை தீத்துவுக்கு எழுதுகிறார். வித்தியாசமான ஆட்களுக்கு வித்தியாசமான காலகட்டத்தில் வாழ்ந்த ஆட்களுக்கு In எழுதுகிறார். another place. இன்னொரு இடத்துல வாழ்ந்த மக்கள் And he அவர்கள். is talking about how the renewing of the Holy Spirit happened, whom the Holy Spirit who was poured out on them abundantly through the Lord Jesus Christ. அவர்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஆவியானவர் சம்பூரணமாய் பொழிந்தருளப்பட்டார் என்று. So Holy Spirit was not just poured out in Acts chapter 2 on the day of Pentecost. பெந்தகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் ஆவியானவர் பொழிந்தருளப்படவில்லை. He was poured out in Acts chapter 10 to another people at a different place at a different time. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு கூட்ட மக்களுக்கு இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு இடத்திலே பொழிந்தருளப்பட்டார். For all I can say, you could clearly see that it was not something that stopped with that, because Titus also seems to be familiar with it, because Paul writing to some other people at a different time says the Holy Spirit was poured out through Jesus Christ abundantly. இந்த காரியம் அதோடு முடிந்துவில்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு முடிந்து விடவில்லை. தீத்துவும் அதை அனுபவித்திருக்கிறான். ஏனென்றால் இப்ப இங்க பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இன்னொரு கூட்ட மக்கள் இன்னொரு இடத்துல இருந்த மக்கள் அவர்கள் மேலும் ஆவியானவர் சம்பூரணமாய் பொழிந்தருளப்பட்டார் என்று. So I believe that this is something that was repeated time and time again. ஆகவே நான் என்ன நம்புகிறேன், இந்த ஒரு காரியம் திரும்ப திரும்ப நடைபெற்ற ஒரு காரியம். The New Testament church first experienced the outpouring on the day of Pentecost. புதிய ஏற்பாட்டு சபை முதல் முறையாக பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவரின் அனுபவத்தை பெற்றது. But then they experienced it at various other places. The Holy Spirit was poured out again and again and again. அதன் பிறகு பல்வேறு இடங்களிலே அதை அனுபவித்தார்கள். ஆவியானவர் திரும்ப 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 பல்வேறு இடங்களிலே பொழிந்தருளப்பட்டார். Now let me just summarize all of this into some points here. இப்படி இதுவரைக்கும் சொன்ன காரியங்களை சில குறிப்புகளாக நான் உங்களுக்கு I want சொல்லுகிறேன். to just say 5 things about what we just did. இப்போ நான் படித்த காரியங்களை குறித்து 5 குறிப்புகளை சொல்ல If you விரும்புகிறேன். write it down, it may help you to அதை எழுதி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு understand this பிரயோஜனமா இருக்கும். well. இதை புரிந்து கொள்ள, நன்றாய் புரிந்து கொள்ள. First of all, முதலாவது, there has been no outpouring of the Spirit prior to Pentecost. பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பதாக ஆவியானவர் பொழிந்தருளப்படவே இல்லை. Old Testament prophets like Joel, Isaiah and Ezekiel only promised or only prophesied. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாகிய யோவேல், ஏசாயா, எசேக்கியேல் போன்றவர்கள் அது நடக்கும் என்று வாக்குதான் பண்ணினார்கள். But on the day of Pentecost it was for the first time fulfilled, and thereafter it happened again and again. ஆனா பெந்தகோஸ்து நாளிலே அது முதன்முறை நிறைவேறிட்டு அதன் பிறகு திரும்ப திரும்ப நடந்தது. So please understand, there has not been an outpouring of the Holy Spirit upon all flesh like on the day of Pentecost before the day of Pentecost or during the old covenant. ஆகவே பெந்தகோஸ்து நாளிலே யாவர் மேலும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது போல பெந்தகோஸ்து நாளுக்கு முன்னாலே, அதாவது பழைய உடன்படிக்கையின் கீழே அது நடைபெறவில்லை. It has never happened before. On the day of Pentecost it happened. இது பெந்தகோஸ்து நாளுக்கு முன்னாலே அப்படி நடக்கவே இல்லை. பெந்தகோஸ்து நாளிலே தான் அது நடந்தது. And thereafter. அதன் பிறகும் நடந்தது. Second thing. இரண்டாவது காரியம், Since the Holy Spirit came from the exalted Jesus, உயர்த்தப்பட்ட இயேசுவிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தபடியினால், because the exalted Jesus had to be exalted and go to the right hand of the Father and then give the Holy Spirit. இயேசுவானவர் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் சென்று பரிசுத்த ஆவியை பெற்று அதன் பிறகு கொடுக்க வேண்டியதா இருந்தபடியினால், I would say to you that it could not have happened at any time prior to the exaltation of Jesus. ஆகவேதான் இயேசுவானவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். Before the exaltation of Jesus, this outpouring could not have taken place. இயேசுவானவர் உயர்த்தப்படுவதற்கு முன்னாலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்க முடியாது. Jesus had to die, be risen again, and not enough to rise again, but go back and be exalted and be seated at the right hand of the Father, and only then this experience could happen. இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழ வேண்டும். உயிரோடு எழுந்தால் மட்டும் போதாது, திரும்ப பிதாவிடத்தில் சென்று வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்று பிறகு அவர் கொடுக்க வேண்டும். Thirdly, மூன்றாவது, in the outpouring of the Holy Spirit, Christ was the essential channel. That is, he was the channel through whom the Holy Spirit was given. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது கிறிஸ்துவின் மூலமாக தான் அவர் பொழிந்தருளப்பட்டார். கிறிஸ்து தான் அவருடைய ஒரு வாய்க்காலாக இருந்தார். It was the promise of the Father, அது பிதாவின் வாக்குத்தத்தம் தான். but the Lord Jesus Christ had to go
and be seated at the right hand, and then send the Holy Spirit. Receive the promise of the Father and then send. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பாதத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியை பெற்று அதன் பிறகு அனுப்ப வேண்டியதா The இருந்தது. Father who promised the Holy Spirit, this wonderful thing, is the initiator. பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணின பிதாதான் அதை தருவேன் என்று முதல் சொன்னவர். But Jesus becomes the mediator. Just as in redemption he is the mediator, in the pouring out of the Holy Spirit also he is the mediator. எப்படி மீட்பிலே இயேசு மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற விஷயத்திலும் இயேசுதான் மத்தியஸ்தராய் இருக்கிறார். This is something wonderful. இது அற்புதமான ஒரு காரியம். Everything under the new covenant is through the Lord Jesus Christ. புதிய உடன்படிக்கையில அனைத்துமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. That is why the apostle Paul uses the word through the Lord Jesus. I give thanks to the Father. He doesn't stop there. Through the Lord Jesus Christ. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் திரும்ப சொல்லும்போது பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவை ஸ்தோத்திரிக்கும் போது வெறும் ஸ்தோத்திரம் சொல்லல, அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஸ்தோத்திரம். I am praising God through the Father. I am thanking God through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்படிதான் சொல்றார். Why is it not enough to say I thank God? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா போதாதா? You know, when some people say God, I don't know which God they are talking. சிலர் கடவுள் அப்படினா எந்த கடவுளை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. We are talking, Christians are not talking just generally about God. We are talking about the God whom Jesus Christ our Lord has made known. நாம் பொதுவாக கடவுள் என்று பேசுகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்கு வெளிப்படுத்தின அந்த தேவனை குறித்து தான் நாம் பேசுகிறோம். We are speaking about a God who was manifested in the flesh through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த தேவனை நாம் பேசுகிறோம். We are speaking about the God to whom Jesus took us. இயேசு எந்த தேவனிடத்தில் நம்மை கொண்டு சென்றாரோ அந்த தேவனை குறித்து தான் நாம் பேசுகிறோம். Not just some God. ஏதோ ஒரு தேவனை குறித்து அல்ல. The God who sent Jesus. இயேசுவை அனுப்பின தேவன். The God who had Jesus die on the cross for us. கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசுவை மரிக்கும்படி செய்த தேவன். The God who provided redemption for us. நமக்கு மீட்பை உண்டாக்கின தேவன். And all the blessings of redemption through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு மூலமாய் மீட்பின் சகல ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தின தேவன். So under the new covenant nothing can happen without the Lord Jesus Christ. It is always through the Lord Jesus Christ, and therefore the Holy Spirit also is through the Lord Jesus Christ. ஆகவே புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கிடைக்கிறது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டார். Amen. ஆமென். That is why the through the Lord Jesus Christ is so important. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்று இருக்கிறது ரொம்ப முக்கியம். You and I as Christians we must use that very much. கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் அதை ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும். Why? ஏன்? It's not some religious terminology we use. It is something that reminds us that we could have nothing except through the Lord Jesus Christ and what he had done on the cross of Calvary. ஏதோ மதத்திலே வழங்கப்படுகிற ஒரு வார்த்தை என்று கிடையாது. கல்வாரி சிலுவையில் இயேசு செய்த காரியங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை தவிர வேறு எப்படியே நமக்கு கிடைக்க முடியாது என்பதை தான் அப்படி சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் தவிர வேற எந்த வழியிலும் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு நம்ம சொல்லும்போது அதை நினைவுல கொண்டு வந்துகிட்டே இருக்கு நமக்கு. Amen. Amen. Must never forget it. அத மறந்துடவே கூடாது. Fourthly, நான்காவது, the outpouring of the Holy Spirit was not a once and for all matter. பரிசுத்த ஆவியினுடைய அருள்மாறி என்பது பொழிந்தருளப்பட்டார் என்பது ஒரே தரம் நடந்து முடிந்த காரியம் அல்ல. We saw that the outpouring, with that word outpouring, it at least happened twice. Just with the word outpouring. ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது குறைஞ்சது 2 முறையாவது நடந்தது என்று நாம் பார்த்தோம். You know, at different times to different people and different places. அது வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு சமயத்திலே வெவ்வேறு இடங்களிலே நடந்தது. It was a repeated event. அது திரும்ப நடந்த ஒரு சம்பவம். It was not just a once and for all matter. அது ஒரே தரம் நடந்து முடிந்த ஒரு சம்பவம் அல்ல. And finally, fifthly, ஐந்தாவதாக, the outpouring of the Holy Spirit stands as a continuing promise for all future generation of people everywhere in all places. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார் என்ற வாக்குத்தத்தம் இனி வரும் எதிர்கால சந்ததியார் அனைவருக்கும் உரிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Oh, this is something so important. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The outpouring of the Holy Spirit can be repeated wherever men come to faith in the Lord Jesus Christ. எங்கெல்லாம் மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட முடியும். This applies to people of any time and any place, anywhere. The Holy Spirit can be repeatedly poured out again and again and again. மக்கள் எந்த இடத்துல எப்பொழுது வாழ்ந்தாலும் சரி அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப பொழிந்தருளப்பட முடியும். If you just look at the 20th century, the last century. இந்த கடந்த 20ஆம் நூற்றாண்டை எடுத்து பாருங்கள். If the recent history, just take the recent history. சமீபத்திய சரித்திரத்தை பாருங்கள். You will have various times in which
the Holy Spirit was poured out in various occasions. பல்வேறு காலகட்டங்களிலே சமயங்களிலே ஆவியானவர் பொழிதரப்பட்டதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். In 1901, 1901ஆம் வருடத்திலே the classical Pentecostal movement began with the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பொழிதரப்பட்டபோது பெந்தெகோஸ்தே இயக்கம் அப்போது ஆரம்பித்தது. They came to be known as Pentecostals. அவர்கள் அப்போதுதான் பெந்தெகோஸ்தே ஆட்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And that is now represented by various Pentecostal denominations that are out there. Old Pentecostal denominations came as a result of the 1901 outpouring. இப்போது இருக்கிற பழைய பெந்தெகோஸ்தே சபை பிரிவுகள் இயக்கங்கள் எல்லாமே 1901 முதலாம் வருடத்திலே ஆவியானவர் பொழிதரப்பட்டதன் விளைவாக உருவானவைகள் தான். And the outpouring of the Holy Spirit took place in America and then following America and many other places. பரிசுத்த ஆவியானவர் அமெரிக்காவிலே பொழிதரப்பட்டார், அதன் பிறகு பல்வேறு இடங்களிலே பொழிதரப்பட்டார். And many people at many times had experienced this. பல்வேறு மக்கள் பல்வேறு சமயங்களிலே இந்த அனுபவத்தை பெற்றார்கள். But then later on, ஆனால் பிற்பாடு we had what is called the neo-Pentecostal or the charismatic outpouring. charismatic outpouring என்று சொல்லி அப்படி ஒரு காரியம் நடந்தது. You see, in the later days, the Protestant churches of various kinds began to experience what these Pentecostals had been experiencing from 1901. அதாவது 1901 முதலாம் வருடத்திலிருந்து இந்த பெந்தெகோஸ்தே ஆட்கள் அனுபவித்த காரியத்தை பின்னாட்களிலே இந்த புராட்டஸ்டன்ட் சபை மக்கள் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். Various people, பல்வேறு வகை மக்கள், of all kinds, எல்லா வகையான மக்களும். And I'm going to bring in the coming days, I'm going to read you some things that will be so interesting. வரப்போகிற நாட்களிலே ஒரு சுவாரஸ்யமான காரியங்களை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். You see, because we kind of limit this to some little group somewhere and say, well, I look at it with suspicion, I don't know if this is for everybody. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, இவங்களுக்கு தான் சொல்லிட்டு நாமளே அது ஒரு எல்லைக்குட்படுத்தி விடுகிறோம். Some people say this is something strange and these Pentecostal people preach about it. சிலர் என்ன சொல்றாங்க, இது வினோதமான ஒரு காரியமா இருக்கு, பெந்தெகோஸ்தே ஆட்கள் தான் இத பிரசங்கம் பண்றாங்கன்றாங்க. This one little group, extreme Pentecostals, they are the ones preaching. இது ஒரு சின்ன கூட்டம் பெந்தெகோஸ்தே ஆட்கள் இதுதான் கடைநிலையா போதிக்கிறாங்க. I want to show you this is not one little extreme group preaching it somewhere in a corner. It is widely preached, widely believed, widely embraced by people of various denominations and various backgrounds. இந்த ஒரு காரியம் ஏதோ ஒரு கூட்ட பெந்தெகோஸ்தே ஆட்களாலே ஏதோ ஒரு மூலையிலே பிரசங்கிக்கப்படுகிறது நம்பப்படுகிறது அல்ல. உலகத்தின் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சபை பிரிவுகள் பல்வேறு மக்கள் விசுவாசித்து அனுபவித்த காரியம் என்பதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். So even the recent history is so interesting. It tells us that various times, again and again, repeatedly all over the world, there has been the mighty outpouring of the Holy Spirit. ஆகவே சமீபத்திய சரித்திரத்தை பார்க்கும்போது கூட பல்வேறு இடங்களிலே பல்வேறு சமயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் பொழிந்தருளப்பட்டார் என்று நாம் பார்க்கலாம். So this mighty outpouring is for us. ஆகவே இப்படி வல்லமையாய் பொழிந்தருளப்படுகிறது நமக்காக தான். This is a continuing promise for all future generations also. எதிர்கால சந்ததிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் இது. This is something that is not going to end with us. இது நம்மோடு முடிய போகிற ஒன்றல்ல. Did not end with the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளோடு அது முடிந்து விடவில்லை. It is going to continue forever until Jesus comes. இயேசுவானவர் திரும்ப வருகிற வரையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். All future generations, whoever will come to Jesus. எதிர்கால சந்ததியினர் யாரெல்லாம் இயேசுவிடம் வருகிறார்களோ எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். Mighty outpouring of the Holy Spirit. பரிசுத்தாவின் பலத்த அருள் மாறியே. So my friends, begin to believe that it is for you. ஆகவே நண்பர்களே இது உங்களுக்காக தான் என்று நம்ப ஆரம்பியுங்கள். It is for you and for your children and your children's children. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இது உரியது. Something wonderful that God has given. தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது. Gift of God that the Father had promised. இது பிதா வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ஈவு. Amen. ஆமென். The mighty outpouring. பரிசுத்தாவின் அருள் மாறி. And you can experience. நீங்கள் அதை அனுபவிக்கலாம். All you got to do is just have a great hunger and thirst for this. உங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் இதன் மேல ஒரு பெரிய பசி தாகம் இருக்கணும், அது போதும். You must realize the need for it. அது தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டும். God says, because God says, upon the thirsty land I will pour out. என்னால் தேவன் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். Upon the thirsty I will pour out. வறண்ட நிலத்தின் மேல் ஊற்றுவேன். Upon the dry land I will pour out. வறண்ட நிலத்தின் மேல் ஊற்றுவேன். You see, when you realize the need and you say, I need it, that's when it happens. தேவையை உணர்ந்து எனக்கு தேவை என்று நீங்கள் சொல்லும்போது தான் அது நடைபெறுகிறது. If you realize the need and if you go to God and say, I need the Holy Spirit. அந்த தேவையை நீங்கள் உணர்ந்து தேவனே எனக்கு பரிசுத்த ஆவி தேவை என்று நீங்கள் சொன்னார். I need the mighty outpouring of the Holy Spirit in me. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் பலத்த அருள் மாறி வேண்டும். Let me experience the Holy Spirit in all of his strength and his power. பரிசுத்த ஆவியானவரை சர்வ வல்லமையிலே பலத்திலே நான் அனுபவிக்க வேண்டும். I need the Holy Spirit. ஆவியானவர் எனக்கு தேவை. When you open your heart like that, அப்படி சொல்லி உள்ளத்தை திறந்து கொடுத்தார். when you ask, நீங்கள் கேட்கும்போது the Bible says the heavenly Father is sure to give. வேதம் சொல்லுகிறது பரலோக பிதா நிச்சயமாய் கொடுப்பார். அதிக நிச்சயம் அல்லவா? How much more?
அதிக நிச்சயம் அல்லவா என்று Amen. இயேசு சொன்னார். ஆமென். Shall we stand up together? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? So go to him with hunger. ஆகவே பசியோடு அவரிடம் செல்லுங்கள். Go to him with thirst. தாகத்தோடு செல்லுங்கள். Open your heart. உள்ளத்தை திறந்து May the கொடுங்கள். Spirit of God be poured out in a mighty outpouring in your life. தேவ ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றப்படட்டும். You don't have to be in a meeting somewhere and do some kind of thing in order to receive this. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு ஏதோ சில காரியங்கள் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. No, you can receive the Holy Spirit wherever you are. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். You can receive in your home. உங்கள் வீட்டிலே பெற்றுக்கொள்ளலாம். You can pray and ask. நீங்கள் ஜெபித்து கேட்கலாம். Wherever you ask, God will give. நீங்கள் எங்கு கேட்டாலும் தேவன் கொடுப்பார். It's the promise of the Father. ஏனென்றால் அது பிதாவின் வாக்குத்தத்தம். Before you even thought about asking, God said, I'll give you. கேட்கிறதை குறித்து நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலே தேவன் சொல்லிட்டார் நான் கொடுக்கிறேன்னு. You ask because God says He will give. தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னதால தான் நீங்க கேக்குறீங்க. And the easiest thing that you can do is just go wherever you are and open your heart and say, Lord, fill me with your Holy நீங்கள் Spirit. செய்யக்கூடிய எளிமையான காரியம் தான். எங்க இருந்தாலும் சரி உள்ளத்தை திறந்து ஆண்டவரே இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. I need the Holy Spirit. பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. I'm thirsty for the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மேல் தாகமா I இருக்கிறேன். hunger for the power and the anointing that comes through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாய் வரக்கூடிய வல்லமை அபிஷேகத்தின் மீது எனக்கு பசி அதிகம் இருக்கிறது. And if you open your heart, அப்படி சொல்லி உள்ளத்தை திறந்தார். and I tell you, my friend, the outpouring will happen in various places, where in all your home. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் எல்லா வீடுகளிலும் பல்வேறு இடங்களிலே ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். The outpouring has not stopped. பொழிந்தருளப்படுவது நின்று போய் விடவில்லை. Outpouring is continuing. தொடர்ந்து நடைபெறுகிறது. Let us lift up our hands and praise God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Oh, hallelujah. ஹalleluya. Praise you, ஓ Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Oh, thank you, Father. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you for the outpouring has not stopped. ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறது நின்று விடவில்லை ஆண்டவரே. We ஸ்தோத்திரம். thank you, Father. நன்றி Thank ஆண்டவரே. you for the outpouring is for all generations. அருள் மாறி எல்லா தலைமுறைக்கும் உரியதா For all இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லா For மக்களுக்கும் every hungry and thirsty soul. பசியின் தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உரியது. Oh, we thank you, Father.